வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேப்பாடி அரசு மருத்துவமனையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மரண ஓலங்களுக்கு இடையில் உறவினர்கள் சடலங்களை தேடி அலைகின்றனர் குடும்பத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, தற்போது உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் எந்த அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் என்பது தொடர்ந்து வருகிறது. 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்படும் உடல்கள் மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இதுவரை அரசு மருத்துவமனையில் 80க்கும் மேற்பட்ட உடல்கள் கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்த உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்பு இங்குள்ள சமுதாய கூடத்தில் கண்ணாடி பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்ணாடி பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள உடல்களை காண உறவினர்கள் கண்ணீருடன் இந்த சமுதாய கூடம் முன்பு நிற்பது கண்கலங்க செய்துள்ளது. குறிப்பாக இந்த அடையாளம் காணப்படும் நபர்களின் அடையாளங்கள் என்னென்ன என்று உறவினர்களிடமும் இந்த மருத்துவ குழுவினரும் போலீசாரும் அந்த அடையாளங்களை சொன்ன பிறகே இந்த உடல்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதும் இந்த உறவினர்களும் மற்றும் வயநாடு பொதுமக்களும் கூடியிருந்து சோகத்துடன் காத்திருந்து அந்த உடலை பெற்று வரும் காட்சிகள் என்பது நெஞ்சை நெகிழச் செய்துள்ளது. தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸுகள் ஒரு புறம் அந்த மீட்கப்பட்ட உடல்களை கொண்டு வரும் பணியில் ஆம்புலன்ஸுகள் இருந்தாலும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆம்புலன்ஸுகள் மூலம் இறந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அந்த பணியிலும் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கும் நிலையில், அதாவது ஒலிபெருக்கி மூலம் அவர்களின் பெயர், காணாமல் போனவர்களின் அடையாளங்கள், அவர்கள் புகைப்படங்கள் உள்ளதா, அந்த எந்த முகவரியில் இருந்தார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஒலிபெருக்கி மூலம் கேட்கப்பட்டு அதன் பின்பே உறவினர்கள் இந்த சமுதாய கூடத்திற்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த சமுதாய கூடம் முன்பு அவர்கள் கூடியிருக்கும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். திரும்பிய திசையெல்லாம் சோகத்துடன் நிற்கும் பொதுமக்கள் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். அடையாளம் காணப்படும் உறவினர்களில் இந்த மிகப்பெரிய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பெரும் சோகம் என்பது கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளது. தற்பொழுது ஒவ்வொரு ஆம்புலன்ஸாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்களும் சரி, மருத்துவ குழுவினரும் சரி, இந்த வாகன ஒழுங்குமுறையை சீரமைத்து வருகின்றனர். குறிப்பாக மருத்துவ குழுவினர் நேற்று முதலே இந்த 24 மணி நேரமும் இடைவிடாது, அதாவது இந்த கொண்டு வரப்படும் உடல்களை பிரேத பரிசோதனை செய்து சமுதாய கூடத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்பு அங்கு அவர்களுக்கான குறியீடுகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அதன் பின்பு உறவினர்களுக்கு கொடுத்து வருகின்றனர். தற்பொழுது வரிசையாக நிற்கும் ஆம்புலன்ஸுகளில் இந்த உடல்கள் ஒவ்வொன்றாக அடையாளம் காணப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. பாலா, தொடர்ந்து வயநாடு முழுவதும் இந்த கோர சம்பவம் எதிரொலியாக இந்த 2 நாள் இந்த கேரள அரசு இந்த துக்க நாளாக அனுசரித்தும் உள்ளது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் அந்த சூரல் மலையிலும் முண்டக்கை பகுதியிலும் நடைபெற்று வந்தாலும் அடுத்தடுத்து உடல்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனை கொண்டு வந்து பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கின்ற இந்த காட்சி மிகவும் கண்கலங்க செய்துள்ளது. பாலா, நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.